புளி ஊறுகாய் வணிகத்தை தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 160 கிலோ ஊறுகாய் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். அதிகமானவற்றுடன் தொடங்கும் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். பொருளாதார ரீதியாக 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 160 கிலோ திறனுடன் தொடங்குங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் புளி ஊறுகாய் வணிக தொழிற்சாலை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். புளி ஊறுகாய் வணிகத்தை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2-3 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாளைக்கு 400 கிலோவுக்கு நேரடியாக மேம்படுத்தவும். நீங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்ட்களில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 320 கிலோவாக அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 320 கிலோ திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் ஒரு நாளைக்கு 400 கிலோவாக மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோ தொழிற்சாலை திறன் கொண்ட புளி ஊறுகாய் வணிகத்தை தொடங்கும்போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். புளி பதப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோ புளி திறன், புளி காய்களில் இருந்து கூழ் பித்தெடுக்க புளி கூழ் பித்தெடுக்கும் கருவி தேவைப்படும். ஒரு மணி நேரத்திற்கு 50 கிலோ திறன் கொண்ட இயந்திரம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை சுமார் 50,000 ரூபாய். பின்னர் உங்களுக்கு புளிக்கூழ் மசாலா மற்றும் எண்ணெயுடன் கலக்க மிக்சிங் டேங்க் தேவைப்படும். இது 100 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இது சுமார் 20,000 ரூபாய் செலவாகும். ஊறுகாய்க்கான மசாலா பொருட்களை அரைக்க ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோ திறன் கொண்ட சுமார் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை செலவாகும் கிரைண்டரும் உங்களிடம் இருக்க வேண்டும். கூடுதலாக ஜாடிகளை பாட்டில்களில் ஊறுகாயை நிரப்புவதற்கான நிரப்புதல் இயந்திரம் உங்களிடம் இருக்க வேண்டும். நிரப்புதல் இயந்திரத்தின் திறன் நிமிடத்திற்கு 20 பாட்டில்களாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 1,00,000 ரூபாய். எடை பொருட்கள் மற்றும் இறுதி தயாரிப்புக்கு எடை அளவுகோலும் உங்களுக்கு தேவைப்படும். 50 கிலோ வரை எடையுள்ள ஒரு எடை அளவுகோல் சுமார் 5,000,010 ரூபாய் செலவாகும். பாட்டில் மூடப்பட்ட பிறகு பாட்டில்களை லேபிளிங் செய்ய பாட்டில் லேபிளிங் இயந்திரம் தேவைப்படும். லேபிளிங் இயந்திரத்தின் திறன் நிமிடத்திற்கு 20 பாட்டில்களாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 50,000 ரூபாய். கடைசியாக விருப்பப்படி மூலப்பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க ஒரு குளிர்பதன அலகு வைத்திருப்பது வாங்கப்படலாம். அளவை பொறுத்து ஒரு குளிர்பதன அலகுக்கு சுமார் 1,00,000 ரூபாய் செலவாகும். வியாபார்கோ சேனலுக்கு குழு சேரவும். எல்லாம் சிறந்தது.